பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிரக்கத்தாலும் பேரன்பாலும் கடந்த 2023ஆம் ஆண்டு சிறப்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. போர்களும் நோய்களும் நம்மை உலுக்கினாலும், மனிதர்கள் பலரை நாம் இழந்து நின்றாலும், பல்வேறு இடர்பாடுகள் நேர்ந்திருந்தாலும், பலவிதமான இயற்கை சீற்றங்களை நாம் சந்தித்தாலும், நம் இறைவன் நம்மோடு உடனிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். நேற்று வரை நம்மோடு உடன் வாழ்ந்த மனிதர்கள் பலர் இன்று இல்லை. ஆனால் நம் கடவுள் நம்மை பலவித சிக்கல்களிலிருந்து காப்பாற்றி நமக்கு வாழ்வளித்துள்ளார். வெள்ளம், மழை, புயலிலிருந்து நம்மை பாதுகாத்துள்ளார். அந்த மேலான இறை பாதுகாப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரே நமக்கு அடைக்கலமும் கேடயமாக இருக்கிறார். நாம் இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. அவரே நம் நம்பிக்கை, அவரே நம் பாதுகாப்பு, அவரே நம் துணை, அவரே நமக்கு எல்லாம். இந்த 2023ஆம் ஆண்டை போலவே நமக்கு மீண்டும் ஒரு புதிய ஆண்டை கொடையாக கொடுக்க உள்ளார். இது கடவுள் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதை எண்ணி கடவுளை வணங்கி அவரை போற்றி புகழ்ந்து பாடுவோம். பிறக்க இருக்கும் புதிய ஆண்டில் புதிய மனிதர்களாக கடந்து போன வாழ்வை விட்டு புத்துணர்வோடு வாழ அருள் வேண்டுவோம். நம்மிடையே இருக்கக்கூடிய சுயநலம் குறைந்து பொதுநலம் பெருகிட, பகைமை நீக்கி உறவுகளை புதுப்பித்திட அருள் வேண்டி இத்திருவழிபாட்டில் பக்தியோடு பங்கேற்போம். இந்த இரவு ஆராதனை வழிபாடு நமக்கு கடந்து போன வாழ்வை விடுத்து புது வாழ்வு பெறுதல், புதிய மனிதனாக மாற அழைப்பு விடுவிக்கிறது. அதே சமயத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த அழைக்கிறது. இவ்வுலகை படைத்து காத்து வழிநடத்தி வரும் நம் ஆண்டவருக்கு ஒரு புகழ்பாடல் பாடி சில மணித்துளிகள் அவரை ஆராதிப்போம். Holy Mary, Holy Mary, Holy Mary,
உலகம் ஒதுக்கிய என்னை உருவாய் கொண்டார். இறைவனை பின்னாலே கழித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உருவாய் கொண்டார். இறைவனை பின்னாலே கழித்தார். அதை முறையெல்லாம் என்னை வாழ்த்திடுவே. அதை முறையெல்லாம் என்னை வாழ்த்திடுவே. தலைவனவர் திருநாமம் புனிதமாவே. தலைவனவர் திருநாமம் புனிதமாவே. போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்தேற்றி பாடுதே ஆண்டவரை நின்று பாடுதே. என்னை கண்ணோக்கினார் வாழை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார் வாழை பொன்னாக்கினார். அந்த நீப்படியே மகிழ்ந்து பாடுதே பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்தேற்றி பாடுதே ஆண்டவரை நின்று பாடுதே. ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன். உன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டில் இன்னும் சிறிது நேரத்தில் காலை பதிக்கப் போகிறோம். இந்த தருணத்தில் கடந்த 2023 ஆண்டில் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். இந்த 2023 ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் எண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவருடைய அருள் நம்மை வழிநடத்தி சென்றிருக்கின்றது. போகும்போதும் வரும்போதும் நம்மை பாதுகாத்து நமக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் தந்திருக்கின்றார். கடினமான சூழ்நிலைகள் உருவானாலும் கொரோனா, இயற்கை சீற்றம் போன்றவற்றால் ஏற்பட்ட பாதிப்புகள், இழப்புகள், வேலையின்மை ஆகியவற்றின் மத்தியிலும் நம் இறைவன் வழிநடத்தி வருகின்றார். நம்மை படைத்தவரிடமிருந்து நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அவரை நன்றியோடு போற்றி புகழ்வதை தவிர வேறு என்ன கைமாறு நம்மால் அவருக்கு செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லை. எனவே நாம் பெற்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உளமாற நன்றி கூறி பாடுவோம்.
திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றியுள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்று ஆண்டின் இறுதி நாள். ஆம், ஆண்டின் கடைசி 2023 1 மணி நேரம் உருகொடுத்து உயிர் கொடுத்து காத்து கொண்டிருக்கும் உன்னத தேவனின் உண்மையுள்ள பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அமைதியில் ஆண்டவரோடு உரையாடுவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நிகழ்ந்தவற்றை நினைத்து பார்ப்போம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக காத்து வருகின்ற கடவுளின் கொடையை நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு மன்றத்திற்கு பின் உங்கள் பதில். உம்மை போற்றுகின்றோம், உம்மை பாடுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். அன்பின் இறைவா, எனக்கு நல்ல பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் கொடுத்து குடும்பத்தில் சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி என கொடுத்து வருகின்றேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பின் இறைவா, எனக்கு நல்ல கணவரை, பண்புள்ள மனைவியை, பாசமுள்ள பிள்ளைகளை கொடுத்து நல் வருமானமும் கொடுத்து காத்து வரும் கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு விபத்துக்கள், இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், ஆபத்துகளினின்று காத்து உமது நலனுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆன்மீக வழி நடத்த நல்ல அருட்தந்தையையும் அருட் சகோதரிகளையும் கொடுத்ததோடு அல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் அன்பின் மிகுதியால் அன்றாட திருப்பலியில் உடலாகவும் இரத்தமாகவும் எழுந்து திருவிருந்தளிக்கும் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். உம்மை
போற்றுகின்றோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறியதோடு பலவித நன்மைகளால் நிரப்பி இறைவனின் எல்லையில்லா கருணையை நினைத்து பார்த்து எப்பொழுதுமே அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் 138. உங்கள் பதில். உம் பேரன்பை முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்துவேன். உம் பேரன்பை முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை நான் பணிவேன். உங்கள் பதில். உம் பேரன்பை முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்துவேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. உம் பேரன்பை முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, நீ திருவாய் மலர்ந்த சொற்களை பூவுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர். ஆண்டவரே, உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர். ஏனெனில் உமது மாட்சி மிக பெரியது. பல்லவி. உம் பேரன்பை முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்துவேன். மன்னிப்பு வழிபாடு. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது பாவம் என்று திருத்தூதர் யாக்கோபு கூறுகிறார். இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதரர் சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். எனவே இந்த அமைதியான இரவு நேரத்தில் புத்தாண்டில் காலடி எடுத்து வைத்து புதிய மனிதனாக மாற தடையாக உள்ள அனைத்து பாவங்களையும் நம் மனக்கண் முன் கொண்டு வந்து அதற்காக மனமருந்தி நற்கருணை நாதரிடம் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. உமக்கு எதிராக பாவம் செய்தோம். ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரலிட்டனர். நம்மை படைத்த கடவுள் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்துள்ளார். ஆனால் அவர் செய்த அத்தனை அருஞ்செயல்களையும் மறந்து பிரிந்து கடவுளின் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே என்னை மன்னிப்பாயா. ஆண்டவரே, எனக்கு இரங்கும். என்னை குணப்படுத்தும். உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். சில சமயங்களில் நாம் பாவம் செய்தாலும் நாம் பாவத்தில் தான் இருக்கிறோம். பாவம் செய்துவிட்டோம் என்பதை உணராத நிமிடங்களை நமது மனக்கண்முன் கொண்டு வந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பாயா, மன்னிப்பாயா, மன்னவனே
தலைவராகிய ஆண்டவரின் கண்கள் பாவம் செய்யும் அரசை உற்று பார்க்கின்றன. பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாறிவரும் உலகில் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய தீமை என்னவெனில், மனிதன் பாவத்தின் தீய விளைவுகளை பற்றிய உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது மீட்பின் அருமையை பெருமையை உணராமல் இருந்த நேரங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 25 முதல் 30 வரை. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. புத்தாண்டு இறைவனின் பராமரிப்பு கிடைக்க மன்றாடல். 2023 வருடத்தின் இறுதி வரைக்கும் எம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வரும் எல்லாம் வல்ல பரலோக தந்தையே, ஆதாரம் நீயே, அருட்கடலே, உந்தன் பாதம் தொழுதேன் பரம்பொருளே என நாம் மனதுருகி துதித்து நன்றி நல்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களை கடந்து செல்லும் 2023 வருட இறுதி நாள் வரை இறைவன் எமக்கு வழங்கியுள்ள வாழ்வெனும் கொடைக்காக நன்றி சொல்லி ஆராதிக்கின்றோம். எங்கள் மன்றாட்டை எமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உமக்கே தருகிறோம். பிறந்துள்ள அன்பின் ஆண்டில் மற்றவர் மீது நாம் அன்போடு இரக்கமுள்ளவராக எம்மை வழிநடத்த உமது வல்லமையுள்ள திருக்கரங்களில் பணிவாக ஒப்படைக்கின்றோம். கடந்த 2023 சிறப்பாக எம்மை கடந்து சென்றாலும் நாம் கடந்து வந்த பாதையில் ஏமாற்றங்கள், உயிரிழப்புகள் மற்றும் பொருளாதார நஷ்டங்களை எல்லாம் நாம் சந்தித்த வேளைகளில் கடவுள் எமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயுள்ளார். நாம் இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற உணர்வை அன்பின் ஆண்டான புதிய வருடத்தில் எமக்குள்ளே உருவாக்கி புதிய ஆண்டு
எமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்பதனை நாங்கள் உணர செய்தருளும். ஏழ்மையின் வடிவமதில் எளியவனின் கோலமதில் என் திசையும் அறியும்படி இறையரசை அறிவித்தவரே, வருடா வருடம் வந்து போகின்ற ஏதோ ஒரு நிகழ்வாக புதிதாக பிறக்கப் போகின்ற ஆண்டான 2024ஆம் வருடமும் எமக்கு அமைந்திடாதிருக்க பரிசுத்த ஆவியின் துணையை எமக்கு அருளியருளும். இரக்கத்தின் அரசரான இயேசுவே, உம்மை அதிகமாக அறிய முயலும் வாஞ்சையை பிறக்கப் போகின்ற 2024ஆம் புது வருடத்தில் எமக்குள்ளே உருவாக்கி அருளும். இறைகுமாரா, உமது பிறப்பால் பூவுலகில் நல்மனதோர்க்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகிட பிறக்கப் போகின்ற 2024ஆம் புது வருடத்தில் எம்மை உமது சமாதானத்தின் கருவிகளாக மாற்றியருளும். அன்பின் ஆண்டில் பழைய பாவ வாழ்வை விடுத்து புது வாழ்வு பெறுதல், புதிய மனிதனாக மாறுதல் என்ற உணர்வோடு அன்பும் இரக்கம் உள்ள மனிதர்களாக நாம் மாற்றமடைந்திட எம்மை முழுவதும் உமது திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். பாவிகள் எம்மை பொறுப்பேற்று வழி நடத்தியருளும். ஆமென். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இறைவா, எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் தங்களை அணி செய்து கொண்டு எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழும் மனப்பக்குவத்தை அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரும்பெரும் செயல்களால் எம்மை மகிழ்விக்கும் தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றியுள்ளவர்களாய் இருந்து கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை எங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்ள வைத்து முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறி திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி
உம்மை போற்றி புகழும் வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லவரான தந்தையே இறைவா, பிறக்கவிருக்கும் புதிய ஆண்டை அமைதியும் மகிழ்வும் பாதுகாப்பும் அருளும் நிறைந்த ஓர் ஆண்டாக எமக்கு அமைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, பிரிவினைகளோடும் கசப்புணர்வுகளோடும் பழிவாங்கும் மனநிலையோடும் கண்ணீரோடும் வாழும் அனைத்து குடும்பங்கள் மீதும் மனமிறங்கி அவர்கள் உண்மையான மனமாற்றம் பெற்று கணவன் மனைவி ஆகியோர் ஒப்புரவாகி ஆதி கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வதற்கு வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடுத்த கொடைகளை இறைபதம் அர்ப்பணித்து அதற்காய் நன்றி கூறியும் மேலும் பல நலன்களால் தன்னை நிரப்ப வேண்டும் என்று காத்திருக்கும் நம்மை எல்லா வரங்களாலும் நலன்களாலும் இறைவன் நம்மை நிரப்ப இறைமகன் இயேசு கற்பித்த ஜெபத்தை ஒருமித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வருங்காலம் வசந்த காலம். நிச்சயம் நாம் இறைவனின் கைப்பிடித்து நடந்தால் அவரை முன்னிறுத்தி நம்பிக்கை கொள்வோம். புது வருடம் நிச்சயம் நம்மை புது படைப்பாய் மாற்றும். பிறக்கவிருக்கும் 2024 வருடம் முழுவதும் நமது நம்பிக்கையை இழக்கும் விதமாக, நமது நம்பிக்கையை சோதிப்பதற்காக உருவாகக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் கண்டு அஞ்சாது துணிவோடு அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் ஆண்டவர் இயேசுவை இறுக பிடித்து கொண்டவர்களாய் தொடர்ந்து பயணித்து புதிய ஆண்டினை துவங்கிட இறை அருளை வேண்டி அனைவரும் இணைந்து மாண்பிய கீதம் இசைப்போம். Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு இறைமகளே, புத்துணர்வும் புத்தாடை மகிழ்ச்சியும் உள்ளமலம் பூரிப்பில் புலத்திடும் புதிய ஆண்டின் சிறப்பு திருப்பணியில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இன்று 3 பெருவிழாக்களை திரு அவை கொண்டாடுகிறது. பாலன் பிறந்து 8ஆம் நாள், இயேசு என்று பெயரிட்ட நன்னாள், அன்னை மரியாள் இறைவனின் தாய். ஒரு புதிய ஆண்டை நமக்காக கொடுத்த இறைவன் அதை சிறப்பிக்க 2 பெரும் கொடைகளையும் தந்துள்ளார். எல்லா பெயர்களுக்கும் மேலான வல்லமையுள்ள இயேசுவின் திருநாமம், மற்றொன்று கரிசனை அன்புடன் என்று நம்மை அரவணைத்துக் கொள்ளும் தாய் மரியாளின் உடன் இருப்பு. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக.
ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் புரிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இன்று முதல் வாசகத்திலிருந்து இறையாசிராக வரும் இறைவனின் வார்த்தைகளின் மூலம் உலகின் ஒளியாம் இயேசுவின் திருவொளியில் ஒளிர்ந்த இடையர்களின் உள்ளத்தைப் போல நம் உள்ளங்களும் ஒளிர்வதாக. ஆண்டின் முதல் நாளில் அன்னை மரியாதை போல் இயேசுவை அனைவருக்கும் வெளிப்படுத்தியும் இந்த புதிய ஆண்டில் இறை அமைதியையும் ஆசிரியையும் முழுமையாக பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டின் முதல் நாளாகிய இன்று நம்முடைய திரு அவை புனித கன்னிமரியா இறைவனின் தாய் என்கிற பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்னை மரியா இறைவனின் தாய். அவர் எப்படி இறைவனுக்கு தாயாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது விவிலியத்தை தேடினால் அதில் விடை கிடைக்கிறது. ஏன் இந்த விழாவை ஆண்டின் முதல் நாள் திரு அவை கொண்டாட நம்மை பணித்திருக்கிறது என்றால், இந்த ஒரு ஆண்டு முழுவதும் 2024 ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்னை மரியா தன்னுடைய மகன் இயேசுவோடு நம்மை இணைக்கும் ஒரு பாலமாக இருந்து இயேசுவோடு நம் அனைவரையும் ஒப்புரவாக்கி நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையிலே வாழ வேண்டும் என்பதற்காகவும் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தந்தையாம் இறைவன் தம் மகன் இயேசு வழியாக நமக்கு ஒரு புதிய வாழ்வையும் புதிய ஆண்டிலே நமக்கு வளர்ச்சியையும் நமக்கு தந்திடுமாறு நமக்கு அன்னை மரியாவை ஒரு இணைப்பு பாலமாக தாயாம் திரு அவை நமக்கு வழங்கி இருக்கிறது. எனவே எந்த ஒரு குடும்பத்திலும் தாய் என்பவர் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார். அவர் அன்றி எந்த ஒரு குடும்பத்திலும் எதுவும் நடக்காது. அதுபோன்றுதான் இந்த தாயாம் திரு அவை கன்னிமரியாவை எடுத்து விட்டு பார்த்தால் நிச்சயமாக அதை யோசித்து கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே அன்னை மரியா நம் ஒவ்வொருவருக்கும் தாய் மட்டுமல்ல, இறைவனின் தாயாக நமக்கு கொடுக்கப்படுகிறார். எனவே கொடுக்கப்படவிருக்கிற இந்த புதிய ஆண்டு முழுவதும் நம்முடைய அன்னையாம் இந்த மரியாவை நம்முடைய பரிந்துரைப்பவராக ஏற்றுக்கொள்வோம். அவர் வழியாக எந்தெந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துரைக்கிறோமோ அவை எல்லாம் நிச்சயமாக நமக்கு ஈடேறும் என்பதிலே ஐயமில்லை. அந்த விசுவாசத்தோடு இந்த முதல் ஆண்டின் புதிய ஆண்டின் முதல் திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதை நாம் உறுதியாக விசுவசிப்போம். இன்றைய திருப்பலியானது கீழ்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தனது 87வது பிறந்தநாளை கொண்டாடும் திரு ஆந்தனி என்பவருக்கு பிறந்தநாள் ஆசி கிடைக்க அவருக்காக ஜெபிப்பவர்கள் அவருடைய மனைவி பிரான்சிஸ்கா கேத்ரின், உஷா சூசைநாதன், மேரி தபித்தா, மார்க் ஆந்தனி, ஆக்னஸ் மேரி, பீட்டர் ஆந்தனி, ஏஞ்சல் மேரி சிங்கப்பூரில் இருந்தும், அமல புஷ்பம் மலேசியாவில் இருந்தும் இவருடைய ஆசிரியருக்காக ஜெபிக்கிறார்கள். இவருக்கு பிறந்த நாள் ஆசை கிடைக்க நாம் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புலந்திருக்கும் புதிய ஆண்டின் முதல் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்து வரும் பழைய ஏற்பாட்டு
குரு மரபினரின் வாழ்த்துடன் தொடங்க நாம் திருச்சபை அழைக்கின்றது. இவ்வார்த்தைகளில் 3 வகை ஆசிரியர்கள் உள்ளன. 1. கடவுளை ஆண்டவர் என்று திரும்ப திரும்ப அழைப்பதால் வரும் ஆசீர். 2. அவரது முகத்தின் திருவுருவம் காட்சி ஓர் ஆசீர். 3. நிறைவொளி ஆசீர். இவ்வாசிரை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உலகின் மாந்தர் அனைவருமே உமக்கு அஞ்சுவர், உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களுக்கும் மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வரும் 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுலடியார் கடவுளின் பேரிரக்கத்தை புறமிட்டு காட்டுகின்றார். காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகளாக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். இவ்வாறு அன்பு செய்யும் கடவுளுக்கு நாம் திரும்ப செய்யும் நன்றி கடன் என்ன என்பதை சிந்திக்க தூண்டும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 4 முதல் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகின்றது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கின்றீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 16 முதல் 21 வரை உள்ள இறைவாக்குகள். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவரத் தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாயின் நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கணவன் வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்குள் நுழைகிறான். அவருடைய மனைவி அவனை பார்த்து, உங்களை மாதிரி ஒரு தங்கமான புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப தங்கமானவங்க நீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை கட்டிக்கிட்டதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப புகழ்ந்துக்கிட்டே இருக்கான். ஏமா இன்னைக்கு ரொம்ப புகழ்ற அப்படின்னு அவன் கேட்குறான். அதற்கு மனைவி சொல்லுகிறாள், ஆமாங்க, உங்க அம்மாவை இவ்வளவு நாளாக நம்ம வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டோம். பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன். மனைவி பேச்சை தட்டாம கொண்டு போய் நீங்க எங்க விட்டுட்டு வர்றீங்க? முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வர்றீங்க. இப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும்? கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அங்க உங்க அம்மா தனியா இருப்பாங்களே, உங்களையே எப்பொழுதும் நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ கவலைப்படாதீங்க, நம்ம வாரம் போய் என்ன செஞ்சுட்டு வருவோம், பார்த்துட்டு வருவோம். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றான். அப்ப கணவன் சொல்றான், அந்த கவலையே நமக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அங்க ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு அங்க ஒரு அம்மா கிடைச்சிட்டாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு யாருமே தேவையில்லை, இவங்க ஒருத்தரே போதும், எனக்கு இங்க பொழுது போயிடும், கவலையே இருக்காது, எனக்கு இங்க ஜாலியா இருக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் என்னை அனுப்புனாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியாங்க, யாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, உங்க அண்ணன் உங்க அம்மாவை கொண்டாந்து காலையில விட்டுட்டு கிளம்புனா நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு முதியோர் இல்லத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு அதிர்ச்சி. ஏன் எங்க வீட்டு மருமகளுக்கு எங்க அம்மாவை பார்த்துக்க முடியாதாமோ என்று கோவப்பட்டான். அப்ப இவன் கேட்டான், உன்னால எங்க அம்மாவை பார்த்துக்க முடியல, உன் அண்ணன் மனைவி உன் அம்மாவை பார்த்துக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? 2 பேரும் அங்க ஜாலியா இருக்காங்க, நீ பேசாம இரு என்று அவன் கூறினான்.
இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னுடைய அம்மா என்றால் ஒன்று, தன்னுடைய கணவருடைய அம்மா என்றால் வேறொன்று. இதுதான் இன்று உலகமாக இருக்கிறது. இன்று முன்னுரையிலே உங்களுக்கு சொன்னதை போன்று அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற ஒரு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியா இறைவனின் தாய். இன்றைய இரண்டாவது வாசகத்தை நாம் கவனித்திருந்தால் நமக்கு தெரியும். எந்த நூலில் இருந்து வாசிக்கப்பட்டது? கலாத்தியருக்கு யார் எழுதினா? கலாத்தியருக்கு எழுதிய அந்த கடிதத்தை எழுதியவர் யார்? சத்தமா சொல்லுங்க. திருத்தூதர் பவுல். திருத்தூதர் பவுல் யார்? எந்த இனத்தை சேர்ந்தவர்? யூத இனத்தை சேர்ந்தவர். ரைட்டு, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இன்றைக்கு யூதர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களா? ஏன் பின்பற்றல? ஏன் பின்பற்றல? புரியல. என்ன சப்போர்ட் பண்ணாங்க? தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர். தன்னுடைய இனத்து மக்களாலே இயேசு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவரும் யூதர் தான், இயேசுவும் யூதர் தான், இவர்களும் யூதர்கள் தான். அவர்களே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? என்ன நம்பல? இறைமகன் என்று நம்பல. ஏன் இறைமகன் என்று நம்பல? இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு. புரியல? சத்தமா சொல்லுங்க. மரியா வயிற்றில் பிறந்தவர். ஆமா, இதுல என்ன அப்படின்னா, இன்னும் ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசு இறை மகன் என்றால் ஏன் ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறக்க செய்ய வேண்டும் தந்தையாம் இறைவன்? இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. கடவுள் நினைச்சிருந்தா வானத்திலிருந்து டபக்குன்னு அவருடைய மகனை குதிக்க வச்சிருந்திருக்கலாம். அதுதான் கடவுள் செய்ய வேண்டியது. கடவுள் எப்படி தன்னுடைய மகனை ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறக்க செய்வார் என்பதுதான் அவர்களுடைய பிரச்சனை. அவங்களுடைய பிரச்சனையே மரியாதை. எப்படி கடவுள் தம் மகனை ஒரு சாதாரண இந்த உலகத்திலே பிறந்த ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறக்க செய்ய முடியும் என்ற ஒரு காரணம்தான் அவர்களால் இயேசுவை இன்னும் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு யூத இனத்தை சேர்ந்தவர். அந்த யூத இனத்து மக்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இவர் இறைமகன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம், இறைவன் தன்னுடைய மகனை எப்படி ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறக்க செய்ய முடியும்? அவர் நினைத்திருந்தால் வானத்தில் இருந்து அனுப்பி இருக்கலாமே, கொண்டு வந்து இறக்கிவிட்டு போயிருக்கலாமே, எப்படி என்று அவர்களுடைய வாதம். எனவேதான் இன்னும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய பிரச்சனையே மரியா. இப்படி இருக்கின்ற பொழுது அன்னை மரியா இறைவனின் தாய் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை எப்போ வந்தது அப்படின்னா 5வது நூற்றாண்டுல வந்தது. ஏன் வந்தது? ஒரு ஆயர் பிஷப், கத்தோலிக்க ஆயர், திடீர்னு அவருக்கு புத்தி பேதலிச்சு போச்சா என்னன்னு தெரியல, ஒரு சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். என்ன என்று பார்க்கிற பொழுது, இயேசு பிறந்த போது மனித இயல்போடு மட்டுமே பிறந்தார். காரணம், அவர் பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறந்தார். எனவே அவர் மனித இயல்போடு மட்டும் பிறந்தார். பிறகுதான் அவர் இறை இயல்பை பெற்றுக்கொண்டார். பிறகுதான் அவர் இறைவனின் இயல்பை பெற்றுக்கொண்டார். எனவே பிறக்கும் போதே இறை இயல்பும் மனித இயல்பும் இணைந்தவராய் அவர் பிறக்கவில்லை. காரணம், ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து அவர் பிறந்ததால் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை முன்வைத்தார். இது திரு அவையிலே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியது. அவர் பல முறையிலே பல பேரால் கேள்விகள் கேட்கப்பட்டார். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து பிறப்பிற்கு பின் 432வது ஆண்டிலே எபேசு நகரிலே பொதுச்சங்கம் ஒன்று கூடுகிறது.
அனைத்து ஆயர்களையும் உள்ளடக்கிய பொதுச்சங்கம். அந்த பொதுச்சங்கத்திலே ஒரு முடிவு எடுக்கிறார்கள். என்ன? அன்னை மரியா இறைவனின் தாய்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இதை ஒரு கோட்பாடாகவே தாய் திரு அவை அறிவிக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் திருச்சபையில் இருக்க முடியாது என்று திருச்சபை உறுதியாக சொன்னது. அன்னை மரியா இறைவனின் தாயே என்பதை உறுதிப்படுத்தியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா கருவுற்றிருந்த போது யோசேப்புக்கு ஒரு சிந்தனையிலே ஒரு பயம். அவர் என்ன யோசித்துக் கொண்டிருந்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது மரியாவை விலக்கிவிட வேண்டும். ஏனென்றால் ஒரு ஆணும் பெண்ணும் இடையாமல் இவர் எப்படி கருவுற்றிருக்க முடியும்? அப்படி என்றால் இவர் எனக்கு தேவையில்லை, இவரை விலக்கிவிடலாம். ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு எந்த அவமானமும் நம்மால் வந்துவிடக் கூடாது. எனவே இதை வெளியே தெரியாமல் எப்படியாவது இவரை விலக்கிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி இருந்த பொழுது இறைவனுடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி என்ன சொல்றாரு? நீ மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு என்ன பெயரிடுவீர்கள்? இயேசு, இறை மகன் அவர் என்று அழைக்கப்படுவார். விவிலியத்தில் இருக்கின்ற உதாரணம் அது. அடுத்ததாக தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமந்தவராய் அன்னை மரியா யாருடைய வீட்டிற்கு போகிறார்? எலிசபெத்துடைய வீட்டிற்கு போகிறார். அங்கே எலிசபெத்து இவரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அப்ப அவரே சொன்னார், ஆண்டவரின் தாய், இயேசுவின் தாய், ஆண்டவரின் தாய், ஆண்டவர் இயேசு. ஆக இவர் இறைவனின் மகனை சுமந்ததனால் இவர் இறைவனின் தாய். என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. இறைவனிடம் இருக்கின்ற எல்லா இயல்புகளும் இயேசுவிடம் இருக்கின்றன. எல்லா தெய்வீக இயல்பும் இயேசுவிடம் முழுமையாக 100% இருக்கின்றன. ஆனால் மனித உருவிலே அவர் பிறக்கிறார். எனவே இயேசுவும் இறை மகனாக இருப்பினும் அவரும் இறைவன் தான் என்பதை திருச்சபை முழுமையாக நம்புகிறது. எனவே இயேசுவும் இறைவன் தான் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அன்னை மரியா இறைவனின் தாய்தான். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இருத்தல் கூடாது என்று திரு அவை நமக்கு எடுத்துரைக்கிறது. விவிலியத்திலிருந்தும் நாம் பல உதாரணங்களை பார்க்கிறோம். எனவே தாய்மை என்பது எவ்வளவு புனிதமானது என்பது குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும். தாய்மை என்பது மிகவும் புனிதமான ஒன்று. குழந்தைகளை பெற்றெடுக்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் ஒரு திருமணமான பெண்ணை எவ்வாறெல்லாம் பார்க்கிறது, எவ்வாறெல்லாம் பேசுகிறது என்பதை நாம் அறிகிறோம். ஒரு குழந்தையை பெற்றுவிட்டால் நமக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதை, அந்தஸ்து என்பது உயர்வாக இருக்கிறது. சாதாரண மனிதர்களை பெற்றெடுக்கின்ற தாய்மார்களுக்கு இவ்வளவு சிறப்பு என்றால், தந்தையால் இறைவனுடைய மகனை பெற்றெடுத்த அந்த தாயாம் கன்னி மரியாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவேதான் அன்னை மரியா சாதாரண ஒரு மனிதராக இருப்பினும் இறைவனின் மகனையே தன்னுடைய வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்ததினால் அவர் பெண்ணிடம் பிறந்தவர்களுள் மிக உயர்ந்தவராக கருதப்படுகிறார் என்பதை நாமும் ஏற்றுக்கொண்டு விசுவசிக்கிறோம். இயேசுவுக்கு நாம் வழிபாடு செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் புனிதர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம். அவர்களை வழிபடுவது கிடையாது. புனிதர்களுக்கு வணக்கமும் இயேசுவுக்கு மட்டும் வழிபாடும் ஆராதனையும் துதியும் நாம் செலுத்துகிறோம். இதைத்தான் திரு அவை நம்மை செய்ய அழைப்பு விடுக்கிறது, தூண்டுகிறது. இப்படி புனிதர்கள் எல்லோருக்கும் வணக்கம் செலுத்துகின்ற அந்த நேரத்திலே அன்னை மரியாவுக்கென்று ஒரு உயர்ந்த இடத்தை அது கொடுக்கிறது. அவருக்கும் நாம் வணக்கம் மட்டும்தான் செலுத்துகிறோம். அன்னை மரியாவை நாம் வழிபடுவது கிடையாது.
காரணம், அவர் இயேசுவை பெற்றிருந்தாலும் இயேசுவுக்கு சரிசமமானவர் அல்ல, இயேசுவுக்கு கீழ் உள்ளவர்தான். எனவே அவருக்கு வணக்கமும் மரியாதையும் நாம் செலுத்துகிறோம். அந்த விதத்திலே புனிதர்களிலே மிக உயர்ந்தவராக, முதலிடம் பெறுபவராக அன்னை மரியா இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆயருக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் நமக்கு வந்துவிடக் கூடாது. காரணம், நம்முடைய விவிலியத்திலே அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதற்கு சான்றுகள் இருப்பதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் எசாயா நூலிலே இதற்குரிய சான்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்னை மரியாவை நாம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம் என்றால் இயேசுவை பெற்றெடுத்ததனால் தான். எனவே அந்த அன்னை மரியா இந்த திரு அவையிலே என்ன பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால், கானாவு திருமணத்திலே நாம் பார்த்தோம், தன்னுடைய மகனிடம் அவர் பரிந்து பேசி மக்களுக்கு நலன்களை பெற்றுத் தருகிறார். இதுவே முதல் அருமடையாளம் என்று விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முதல் புதுமை, முதல் அரும் அடையாளமே அன்னை மரியாவினுடைய பரிந்துரையால் நடந்த ஒன்று. எனவேதான் தாய் திரு அவை அன்னை மரியாவை நமக்கு ஒரு பரிந்துரைப்பவராக, இயேசுவிடமிருந்து நலன்களையும் கொடைகளையும் நமக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு இணைப்பாளராக நமக்கு வழங்கி அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நம்முடைய அன்னை மரியாவை நாம் மனதிலே புனிதர்களில் உயர்ந்தவராக நினைத்து அவருக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துவோம். பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு முழுவதும் சென்ற ஆண்டை போல பல பிரச்சனைகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் இல்லாமல் பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நமக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் ஆண்டாக அமைய வேண்டும். எனவே இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாய் என்றால் எல்லோரும் சமம். எனவே தன்னுடைய தாய் என்றால் உயர்ந்தவர், அடுத்தவருடைய தாய் என்றால் தாழ்ந்தவர் என்ற ஒரு மனப்பான்மை நம்மிலே இருக்கக்கூடாது. இந்த உலகிலே குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு தாயையும் நாம் மதிக்கின்ற பொழுது அன்னை மரியாவை மதிக்கின்றோம். எந்த ஒரு தாயையும் நாம் உதாசீனப்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியாவை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே தாய்மை என்பது மிக உன்னதமானது, புனிதமானது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆகவே இந்த தாய்மார்களுக்கெல்லாம் தலைவராக உயர்ந்தவராக இருக்கின்ற அன்னை மரியாவை போற்றுவோம், வணங்குவோம். அவர் நமக்காக பரிந்து பேசி நலன்களை பெற்றுத்தர தயாராக இருக்கின்றார். அவரிலே நம்பிக்கை வைத்து பரிந்துரைப்பவராக அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Amen.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மாட்சியும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சுட்டியுள்ள என் தந்தையே இறைவா, புதிய ஆண்டில் நுழையும் திரு அவைக்கு நிறைவாக அன்பு, அமைதி, ஆசிர்களை பொழிந்து எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள், அருட்கண்ணியர்கள் உமது அமைதியின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும் அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகிர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை தேடி வந்த எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தின் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எங்களின் வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அற்புதங்கள் நிறைந்த இயற்கையை எமக்காய் படைத்த எம் இறைவா, உம் படைப்பின் மகிமையை உணராமல் புதிய முயற்சி, அறிவியல் வளர்ச்சிகள், சமூக முன்னேற்றம் என்ற போர்வையில் இயற்கைக்கு எதிராக நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து படைப்பின் மேன்மையை உணர்ந்து இயற்கையோடு நாங்கள் ஒன்றித்து வாழ தேவையான ஞானத்தை பொழிந்து நல்வழி நடத்திட இறைமகன் இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நெருக்கடியான வேளையில் நீர் எமக்கு அரணும் அடைக்கலமாய் இருந்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். எங்களால் ஏற்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு பெற்றிட புதிய ஆண்டை ஆசீராக கொடுத்து அனைத்து மக்களும் அமைதி, மனமகிழ்வு, அன்பின் அடையாளமாகவும் எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவம் தலைத்தோங்கிட இறைமகன் இயேசுவின் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறைவரை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா,
நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான மொழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது.
தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்
நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். மண்மீது மலர்ந்த இயேசு
கனிமறி மணியிலே பிறந்த பாலனே கண்மூடி மண் மீது மலர்ந்த இயேசுவே எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? பூசை முடிஞ்ச உடனே திருப்பலி முடிந்தவுடன் உங்கள் எல்லோருக்கும் கேக்கானது ஆர்சி நிர்வாக குழு உறுப்பினர்களால் வழங்கப்படும். பெற்றுக்கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை 8:30 மணிக்கு நமது ஆலயத்திலே புத்தாண்டு திருப்பலி நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணகாருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவை நன்மையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
உயிர்கள் ஒவ்வொரு